சாட்டர்டே மார்னிங் நான் காலையில் தினமும் எழுந்ததுமே செய்கிற வேலை வீட்டில் இருக்கிற டோர்ஸ், கர்டன்ஸ், விண்டோஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு சன்லைட்டை வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணுறது தான். நேச்சுரலாக வர அந்த வெளிச்சம் காலையில் வீட்டுக்குள்ளே வரப்போ அது ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ இப்படி தான் என்னுடைய டே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் பண்ணுறது, ஃப்ரெஷ்அப் ஆகுறதெல்லாம் நானும் முகம் கழுவிட்டு என்னுடைய க்ளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் வாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். தினமும் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும்தான் துடைப்பேன். ஆனால் தினமும் பெருக்கி விட்டுருவேன். வாசல் முடிச்சதுமே அடுத்தது கிச்சனுக்கு தான் போவேன். பட் ஆனால் இன்றைக்கி ஹாலை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிற வேலை இல்லை. ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்ததுனால மதியம் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். நானும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜூஸ் தான் எடுத்துப்பேன். ஸோ அதனால் ஹால் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கு வந்தேன். கிச்சனில் இன்றைக்கி சாமானை கழுவுற வேலை மட்டும்தான். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும். பாப்பா எழுந்திரிச்சிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது அப்படின்னு கிச்சன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இட்லி ஊற்றிட்டு நாட்டு சர்க்கரையோட பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி என்னோடய மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் போகும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.